ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு கலர் ஆஃப் த ஹார்ட் ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஐம் சாரி. அண்ட் தென் வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணி போனால் தயங்க இப்போது அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். வயனும் ஜிம்னும் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. தயாங்க்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே அப்படியே வேணாண்டா தயம், எதுவுமே ரியாக்ட் பண்ணாத. ஃபஸ்ட் இங்கே கிளம்பு, அது கிளம்புடா. இந்த மயிரையே பார்த்துட்ருக்காத கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவனே ரொம்ப கோவமாக இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். தயானோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ கத்தியிருப்பாங்க, அவன் கேட்டிருக்கவே மாட்டான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கும். அப்படி இந்த சைடு ஜிம்மன் வயன்கிட்ட ரொம்ப சாஃப்டாக சிரிச்சு பேசிகிட்ருக்கான். ஐயோ இவ வேறு என்ன இவ்வளோ அழகாக இருக்கா, என்ன பண்ணுறது? வயன் போதுமா அவனுக்கு? இல்லை வேறு ஏதாவது ஆர்டர் பண்ண சொல்லிட்டா? ஆஹா இல்லை சீனியர், இதுவே போதும். என்னாச்சு திடீர்னு ட்ரீட்லாம் கொடுக்குறீங்க எனக்கு? என்னாச்சு சீனியர்? என்னவா உனக்கு ஹாப்பியாக வச்சுக்கணும் என்ன பண்ணலாம் தோணுதுடி. நான் என்ன பண்ணுறது, என்னால் எதுவும் சொல்ல முடியல. இங்கே இருக்கு, கழுத்து வரைக்கும் இருக்குது. உன் கண்ணை பார்த்து சொல்ல தைரியம் வர மாட்டேங்குதேடி. இது வரைக்கும் யாரை பார்த்து இப்படிலாம் பயந்ததில்லை. என்னன்னு தெரில, அப்படி நடுங்குது காலெலாம். சீனியர் உங்களை தான் கேட்குறேன். என்னையா? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வயன், சும்மா 2 பேரும் இவ்வளோ நாள் இருவோம், ஐ மீன் ஒரு இருவோம்ல, அதனால தான் இது வரைக்கும் உனக்கு நான் எதுவும் வாங்கி கொடுத்ததில்ல, நீயும் வாங்க மாட்டேற, அதனால தான். ஓ சரி சீனியர், நான் கூட நினச்சேன் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா, ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமா, அதனால கேட்டேன் எதாவது ஆயிடுச்சான்னு. இல்லை இல்லை. அப்புறம் வயன் சொல்லுங்கள் சீனியர். இல்லை என் கூட இருக்கும்போதும் நீ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறியா? ஆமாம் சீனியர், நீங்கள் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்குறீங்கள, அப்போது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஓ சரிடி, ஓகே ஓகே. அப்புறம் உனக்கு என்கிட்ட ஏதாவது பிடிக்காமலாம் இருந்திருக்கா? என்ன ஆச்சு சீனியர், எதை கேட்டுட்ருக்கீங்க? நீங்கள் ஆக்சுவலாக அப்படிலாம் பேச மாட்டீங்களே, என்ன ஆச்சு? பேச மாட்டேன் தான், என்ன பண்ணுறது, பேச வைக்கிறியடி. சீனியர் நீங்கள் எதுவும் சாப்பிட்லையா? ஏன் நான் வேணா ஏதாவது? இல்லை 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 இல்லை, ஐ மீன் சாப்பிட்றதே மறந்துட்டேன் நினைக்கிறேன். இல்லை ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்றீ அப்படி சொல்லிட்டு ஜிம்மியும் சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ ஜிம்மன் நல்லா சைட் அடிச்சிட்ருக்கான் வயனை. ஸோ வயனுக்கு இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நல்லா சிரிச்சு பேசிகிட்ருக்கா. இப்போ சடனாக தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ டைம் என்னாச்சு, மாமா வேறு வெயிட் பண்ண சொன்னாரே, காலேஜ் முடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் அப்புறம் வந்து வெக்கப் பண்ணிக்கிறேன்னாரே. ஐயோ இப்போ மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், இவ்வளோ லேட்டாக போனால் கோச்சு பாரு அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஃபோன் எடுத்துட்டு, சீனியர் நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு. ஏன் என்னாச்சு வயன், ஆல்ரெடி சொன்னதானே? இல்லை சீனியர், வீட்டில் வர தேடுவாங்க, அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும் எங்கள் ஃபேமிலி. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே நீ எவ்வளோ பேனிக் ஆகுற, பார்த்து போ, நான் வேணா அவனுட்டும். இல்லை இல்லை சீனியர் நானே போய்க்கிறேன். இல்லை வயன் பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து இல்லை சீனியர் நான் போய்க்கிறேன் நீ. சரி ஓகே ஓகே, சரி நீயே போய்க்கோ, விட பிரச்சனை இல்லை. ஓகே சீனியர் பாய், இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். ஓகே சீனியர் பாய் பாய் பாய். பாய் அம்ஷூர். சொல்லுங்கள் சீனியர், நான் பஸ் ஸ்டாப்லன்னா விட்டு வரேன். இல்லை இல்லை சீனியர் அதெல்லாம் வேண்டாம், நான் போய்க்கிறேன், அது ப்ராப்ளம் இல்லை. சரி சீனியர் நான் போய்க்கிறேன். சரி சரி ஓகே ஓகே, நான் எதுவும் சொல்லலை. வீட்டுக்கு போய்ட்டு உடனே எனக்கு மெசேஜ் பண்ணேன் சரியா, சேஃபாக போயிட்டானு. ஓகே சீனியர் அப்படி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுவா. ஸோ இங்கே போகும்போது வயன் கால் பண்ணிகிட்டே தான் இருக்கா தயாங்க்கு. தயாங் காலே எடுத்துருக்க மாட்டான். என்னாச்சு, மாமா ஒரு மேலே கோவமாக இருக்காரோ? அவர் தானே சொன்னார் நேற்று காலேஜ் முடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் வெயிட் பண்ணு, அங்கேருந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், 2 பேரும் வெளியே எங்கன்னா போகலாம், அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு. என்னாச்சு, கோவமாக இருக்காரா? சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா சுற்றிட்டு இருப்பார். ஓகே பஸ் ஸ்டாப்பே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பஸ் ஸ்டாப் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பா. வீட்டுக்கு வந்துட்டு கீழே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ மேலே வரா. பார்த்தா தேங்க அங்கே இருக்கான். மாமா
நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினே எடுக்கவே இல்லை. என்ன ஆச்சு மாமா? எப்போ மாமா வந்தீங்க? சரி, காஃபி எதாவது குடிச்சிங்களா? நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரட்டா? மாமா என்னாச்சு? அப்படியே என்னையே பார்த்துட்டே இருக்கீங்க. மாமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? நீங்கள் தான் எடுக்கல மாமா. மாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பாட்டு பேசிகிட்டே இருக்கா. தாங்க அப்படியே அமைதியாக ஒயினே முடச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே கிட்ட வந்து, மாமா என்னாச்சு? மாமா கழுத்து கழுத்து வலிக்குது மாமா. மாமா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேண்ணா? நீ ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்கியா? நான் செக் பண்ணி தேவையாடி. காட்டு. என்ன காட்டணும் அப்படி சொல்லிட்டு ஒயின் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கான். தயம் அவளோட கழுத்தில் அப்படி இப்படின்னு இப்படி கீழெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிகிட்ருக்கான், ஏதாச்சும் மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு. மாமா என்ன பண்ணுறீங்க? மாமா 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 ஏமாம்மா கட்டிக்கிறீங்க? மாமா இல்லை எனக்கு புரியல. பாரு, உன்னை தாண்டி என்னாச்சு? எதுவும் இல்லையா? எதுவுமே இல்லையா? இங்கே காட்டு, இப்படி காட்டு அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் இன்னும் கீழே இறக்கி பார்க்குறான். மாமா என்ன பண்ணுறீங்க? மாமா காட்ரி என்ன? மாமா இன்னும் எவ்வளோ ட்ரெஸ் கீழே? மாமா கை மாமா அப்படி போட்டு பண்ணாதீங்க, வலிக்குது மாமா, ரொம்ப அழுத்தாதீங்க. இல்லை எனக்கு புரியல, எதுவுமே இல்லைண்ணா. இப்படி காட்டு திரும்ப. மாமா என்ன? எங்கேயும் இல்லையா? என்ன எதுவுமே இல்லையா? ஒருவேளை இன்னும் டீப்பாக கீழே போயிடுவோமோ? கழட்டுடி. என்ன மாமா இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கீழே இறக்கி இப்படி பார்த்துட்ருக்கான். எதுவுமே இல்லையா? மாமா கை எடுங்க மாமா. ஏன் மாமா? மாமா தயம் மாமா. என்னடி இப்படி சுகமாக இருக்கா? தயாங் மாமான்ற வாடி அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிருப்பான். கூப்பிட்டு போய் ஷவர் ஆன் பண்ணிவிட்டு, மாமா என்னாச்சு? எதுக்கு ஷவர்லாம் ஆன் பண்ணுறீங்க மாமா? மூச்சு விட முடியல, தள்ளுங்க. இல்லை எனக்கு புரியலடி. இங்கெல்லாம் கையே படலைல்ல? இங்கெல்லாம் எதுவுமே படலை. எதுவுமே படலை. இதை நான் நம்பணுமாடி? இதை நான் நம்பணுமா? என்னாச்சு மாமா? என்ன பண்ணுறீங்க? மாமா எடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. பட் தயம் அவனோட கையை வச்சு எல்லா இடமா தேய்ச்சிட்ருக்கான். மாமா என்ன பண்ணுறீங்க மாமா? வலிக்குதுன்றல. என்ன ஆச்சு உங்களுக்கு? பின்னாடி திரும்படி. மாமா ஏன் மாமா கடிக்கிறீங்க? இல்லை எனக்கு புரியல, எதுவுமே இல்லையா? அப்போ தேய்க்கணும்ல, நல்லா தேய்க்கணும்ல. நல்லா தாண்டி ஏதோ பட்டுருக்கும், நல்லா நான் தேய்ச்சி விடுறேன். நல்லா தேய்ச்சி விட்டால் தானே. மாமா என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுவுமே இல்லைண்ணா. அப்போ எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தியா? இல்லை எனக்கு புரியல. அப்படி இல்லைன்னா எதுவும் அந்தளவுக்கு அழுத்தம் கொடுக்காத அளவுக்கு லைட்டாலாம் நடந்துருவோமோ? லைட்டாக ஏதாவது? மாமா என்ன பேசுகிறீங்க? என்ன நடந்திருக்கும்? அழுத்தம்மா லைட்டாவா? நட்டிக்காதடி அப்படி சொல்லிட்டு தயாவும் நல்லா போட்டு நல்லா வச்சு தேய்ச்சிட்டே இருக்கான். சோப்பெலாம் எடுத்து தேய்ச்சிட்ருக்கான். மாமா என்ன மாமா பண்ணுறீங்க? மாமா வாய் மூடுன்னு நான் ஒன்று. தயாங்கும் அவளோட கழுத்தாண்ட போயிட்டு, மாமா தயாங்கம்மா. இல்லை எனக்கு புரியலடி, எதுவுமே இல்லை. நான் க்ளீன் பண்ணணும்ல, க்ளீன் பண்ணணும் அப்போ தான் க்ளீன் ஆகும். நான் க்ளீன் பண்ணுறேன். கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கோ. வலிக்கும்ல, பொறுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போட்டு அப்படியே அழுத்தி தேய்க்கிறான். ஒயனுக்கு இங்கே அவ்வளோ வலிக்குது. மாமா மூச்சு வேறு விட முடியல மாமா. தண்ணி ஃபோர்ஸாக வைக்காதீங்க, ஸ்பீட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க மாமா. ஏண்டி ஸ்பீட் கம்மி பண்ணிட்டு நான் மச்சா கேட்குதா?
இல்லை எனக்கு பத்தலையா? உனக்கு நான் பத்தலையா? நான் பத்தலைல்ல மாமா. என்ன மாமா, இதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா பிளேட் கேட்க மாட்டேன் மாமா. சிக்கன் கூட மாமா. அதுதான் சொல்கிறேண்ணா. அதுதான் சொல்கிறேண்ணா. எப்படிலாம் இன்னசெண்டாக நடிக்கிற மாமா? என்ன மாமா? மாமா மாமா வலிக்குது. இல்லை வலிக்காதே உனக்கு. நல்லா தானே இருக்கும், சுகமாக தானே இருக்கும். அப்படி தானே பண்ணுறேன் மாமா. என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்படி மாமா? அப்படி சொல்லிட்டு ஒயன் லைட்டாக தள்ளி வச்சிருப்பா. இல்லடி, இல்லை அணுல அப்படி சொல்லிட்டு அப்படி கிட்ட வந்து மாமா இன்னும் என்ன இல்லை தேய்க்கணும், இன்னும் நல்லா தேய்க்கணும். எங்கே ஷவர் ஜெல் எங்க? அப்படி சொல்லிட்டு போட்டு நல்லா தேய்ச்சிருப்பான். மாமா வலிக்குது மாமா. அப்படி சொல்லிட்டு அவளும் கத்திருப்பா. ஒரு லெவலுக்கு மேலே தயம் அவளை அப்படியே வாலில் பின் பண்ணிட்டு அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து அப்படியே போயிருப்பான். என்னாச்சு? எங்கே ஷவர்? அப்படி சொல்லிட்டு அவள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பாத்ரூமில் உட்காந்துருப்பா டயர்டாகி. என்னாச்சு மாமாவுக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு போகிறாரு? என்ன ஆன்ட்டி ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? ஐயோ, மார்னிங் நான் எந்த வேலையும் செய்யாமல் போயிட்டேன், அதுக்கு இப்படி கோவப்படுவாங்களா? ஸோ அதுக்கு தான் திட்டுறாரோ? உனக்கு சுகமாக இருக்கான்னு வேலை செய்யாமல். ஸோ டக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் கீழே இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடணும். இல்லைன்னா ஆன்ட்டிக்கிட்ட மறுபடியும் தாயும் ஐயோ வேணாம், நம்ம தான் தேவையில்லாமல் திட்டு வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு அவளும் டிசைன்ஸ்லாம் பண்ணிட்டு கீழே போய் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா. இந்த வயனும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்திருப்பா. பார்த்தா தயாங் ரூமில் இருக்கான். இவர் தான் போனாரே, என்ன மறுபடியும் இங்கே பண்ணுறாரு? என்னாச்சு? என்னை பார்த்தாலே முறைக்கிறாரு. அதான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துட்டேன்ல, அப்போவாச்சும் ஆன்ட்டி என்னை பற்றி கொஞ்சம் நல்லதாக சொல்லலாம்ல, முறைச்சிட்டே இருக்காரே. ஷோ என்னங்க, கீழே கொஞ்சம் வேலை இருக்குது, பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வாயினங்க அது டக்குன்னு கிளம்பியிருப்பா. நல்ல வேலை. அப்புறம் மறுபடியும் போட்டு தேய்ச்சி வலிக்குது கழுத்து இங்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படி சொல்லிட்டு அவளும் கீழே போயிருப்பான். இங்கே தயாவுக்கு அப்படி கடுப்பாக உட்காண்ட்ருக்கான். கரெக்டாக வாயனுக்கு ஃபோன் வருது, சீனியர் ஜெயின்னு. தயாவுக்கு இங்கே அவ்வளோ கோவம் வருது. கூப்பிட்டுட்டான் என்னமோ பண்ணியிருக்கா, இப்போ தான் பண்ணியிருப்பா. அவனும் ஒன்றும் கூப்பிட்றான், எடுத்து பேசிடலாமா அப்படி சொல்லிட்டு எடுக்கிறான் ஃபோனு. கரெக்டாக வாயினும் வந்திருப்பா. நடி இல்லை, இங்கே ரிங் அடிக்கிறது கீழே வரும் கேட்குதா? உன்னை தான் கேட்குறேன் நடி. இல்லை மாமா, ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தான் வந்தேன். அது எப்படி போன 5 மினிட்ஸ்லேயே ஒர்க்லாம் அவனை முடிஞ்சிடும்? என்ன அப்படி வேலை பண்ணி கிழிச்சேன்? இங்கே வா, உட்காருவா, சொல்லுவா, நடி பண்ண. என்ன ஒர்க்லாம் பண்ணீங்கன்னு இப்போ சொல்கிறீங்களா? ஃபோன் அடித்தோன்னே தாவி குடிச்சிட்டு ஓடி வரையே, அப்படி என்ன இம்பார்ட்டனா? ஃபோன் வந்திருக்கா மாமா? ஏய் நடிக்காதடி அவ்வா, புரியவே இல்லை. விடு, அவ்வளோ நடிக்கிறியா? சரி நடிச்சுட்டு போ. ஆனால் என்னன்னா எனக்கு தான் பச்சையாக தெரியுது நீ நடிக்கிறேன்னு. மாமா இல்லை, எல்லா வேலையும் நான் செஞ்சிட்டேன், நீங்கள் வேணா வாய் மூடுறி எவ்வா. நான் கூட நினச்சேன் சரியான இன்னசென்ட்டு, ஒன்றும் தெரியாதுன்னு. என்னன்னா நீ இவ்வளோ மொக்கையாக இருக்கலடி, நல்லாவே இல்லை. உண்மையாக நல்லாவே இல்லை நீ, சரியா? நீ நல்லாவே இல்லை. மொக்கை, சரியான மொக்கை ஃபிகர் நீ, நல்லாவே இல்லை மாமா. நல்லா இல்லடி. நீ சொல்லு, தயாவுக்கு நீ வருத்தா? நீ சொல்கிற தயாவுக்கு வருத்தா? இல்லை மாமா. எல்லாம் அழுவாத அம்மா, நீ அழுகாதடி, நீ அழுகாத. நீ தயாவுக்கு வருத்தா? இல்லை மாமா, நான் இதுக்கப்புறம் ஒர்க்லாம் கரெக்டாக அம்மா திருப்பி நடிக்கிறேம்மா. இல்லை புரியுது, நல்லா நடிக்கிற, இன்னசென்ட் ஆக்டிங்லாம் சூப்பராக வரும்னு எனக்கு இப்போ தான் புரியுது. சூப்பர் இப்படி தான் நல்லா நடிக்கணும் மாமா. இந்த ஒரு டைம் தானே. வாய் மூடு. ஃபோன் அடிச்சுன்னு எப்படி ஓடியார?
அம்மா ஃபோன் வந்துதா? கொடுங்க. இல்லை, கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? இப்போ யாருன்னு பார்த்துடணுமா? அவ்வளோ இம்பார்ட்டனா பர்சனா? ஃபோனு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்துட்டாங்க போலையே. இல்லை புரியல, காலேஜ்க்கு எதுக்கு போகிற? படிய தானே அப்படி இப்படின்னு சீனெல்லாம் போட்டு செம்மையாக பொறுகிற போல். எத்தனை பையன் கூட பொறுகிட்டு இருக்க சொல்கிறீ? இல்லை மாமா, ஃப்ரெண்ட்ஸ் எதாவது கால் பண்ணியிருப்பாங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு புரியல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா இங்கே உனக்கு? உன் முகரைக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு வராங்களா? அதான் நம்பவே முடியல. எப்படி நீ குட் லுக்கிங் கிடையாது, நல்லாவே இல்லை, கருப்பாக இருக்க. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? எப்படி இருந்தாலும் எல்லாருமே வேறு, எல்லோரும் செம்ம குட் லுக்கிங்காக இருப்பாங்க. அவங்களாம் உங்களோட ஃப்ரெண்டாலாம் இருக்கணும்னு நினைப்பாங்களா? இல்லை மாமா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலர் பார்த்தா அப்பா வராதா? வராதாடி? மாமா என்னாச்சு? இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் தானே சொல்வீங்க நான் நல்லா இருக்கேன்னு. ஐயா எப்போ சொன்னேன்? அது ஏதோ போதையில் தெரியாமல் சொல்லியிருப்பேன். நீ நல்லாவே இல்லடி. அதுவும் எனக்கு சுத்தமாக நீ வருத்தலை. நீங்கள் போகணுன்னு தானே சொன்னீங்க, திரும்பி எதுக்கு வந்தீங்க? ஓ, இப்போ என்னை அமுச்சிட்டு இங்கே வேற ஒருத்தன் வந்துடணும் உனக்கு, அப்படி தானே? மாமா என்ன இப்படி கேவலமாக பேசுகிறீங்க? இங்கே பாரு மாமா, இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. தப்பு தான், காலையில் எழுந்து வேலை செய்யாமல். ஏம்மா இப்போ தான் சொல்கிறேன் ஆக்டிங்கை கம்மி பண்ணுன்னு. திருப்பி ஆக்டிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்க. எது இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுற? வேணாம், அவ்வளோலாம் வேணாம். தட்டி வை, இவ்வளோண்டு வை சரியா? இங்கே போகலையா? இல்லடி போகல, போக முடியாது. ஏன்? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் வீடு, நான் தான் உன்னை போகணுலாம் சொல்லணும். அப்போ சொல்லுங்க, நான் போகிறேன். போட்டி ஆயிரு அப்படியே சொல்லிட்டு தயங்கும். அப்படியே படுத்திருப்பான். ஏண்டி தூக்கம்லாம் வராதா அவனுக்கு? தூங்க மாட்டியா? இல்லை நான் தூங்கிட்ட பிறகு எழுந்து எங்கெல்லாம் போயிடுவியா? எனக்கும் தூக்கம் வர தள்ளுங்க அப்படி சொல்லிட்டு அவளும் அழுதுட்டு அப்படியே படுத்திருப்பா. கொஞ்ச நேரத்தில் வாயின் நல்லா தூங்கிடுவா. ஸோ தாங்க இப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறான். ஏண்டி எனக்கு புரியல, நான் நல்லா தானே இருக்கேன் வாயன். உனக்கு பிடிக்கலையா என்ன? ஓ உனக்கு புரியல. ஆனால் தெரிலடி, கோவமாக வருது. தெரில, நான் தானே உனக்கு இருக்கேன் லைஃப்பில், நான் தானே, நான் மட்டும்தான். யாரும் வரேன்னா விட்டுற மாட்டேன்டி, யார் கூட போக உன்னையும் விட மாட்டேன். உன்னை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும். உன்னை கட்டி பிடிச்சிட்டு இப்போ படுத்து தூங்கின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ஏதோ தாட் வருதே உன் கூட படுத்தா. அதனால் நீ தூங்கிட்டியா இல்லையா? நான் எப்படி நம்புறது? அப்படி சொல்லிட்டு வாயினை லைட்டாக அப்படி திருப்புறான். வாயின் தூங்கிட்டு தான் இருக்கா. லைட்டாக அவரோட இப்போ பார்த்துட்டு அவன் கையை வச்சு லைட்டாக அப்படி ரப் பண்ணுறான். தூங்குற ஓகே. தெரியலடி, இந்த இடத்த தொடும் போதோ ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கு. இவ்வளோ பண்ணலை எனக்கு, அது எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் ஏதோ இதை ரப் பண்ணும் போதோ நல்லா இருக்குது. தூங்குறியாடி? தூங்கு. என்னை உன் கூட படுக்க ஒரு மாதிரி காண்டாகுது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பியிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஒன்றா சேர்ந்து படுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ வாயன் இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறா. எங்கே அம்மாவை காணோம். காலேஜ் சீக்கிரம் கிளம்பிட்டாரா? டைம் என்னாச்சு? ஐயோ என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்புறா. ஸோ இப்போ காலேஜ்க்குமே டைம் போயிருப்பா. போயிட்டு அங்கே ஃபுல்லாக தேங்கோட தாட் மட்டும்தான் வாயனுக்கு. என்ன ஆச்சு மாமாவுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு? ஏன் இப்படி சொன்னாலும் கோவம் வருது. என்ன சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து போயிடணும். இல்லைன்னா அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஓயன் மேம், ஹெச்ஓடி மேம் மீட் பண்ண சொன்னாங்க. நீ 7th ஃப்ளோர் போய்டு சரியா? சரிங்க மேம்
அப்படி சொல்லிட்டு வயனுமே 7th ஃப்ளோர் சொல்லிட்டு போய் தேடிட்டுருப்பான். அங்கே ஹெச்ஓடி மேம் இருந்திருக்க மாட்டாங்க. மேம் ஹெச்ஓடி மேம் அம்மா மேம் 5th ஃப்ளோரில் இருக்கேன்னு சொன்னாங்க, நீ அங்கே போய் பார்த்துரு சரியா? மேம் அங்கே ஆனால் கிளாஸஸ் இருக்காதே. தெரியலம்மா, ஆனால் அங்கே தான் அவங்க வெயிட் பண்ணுறேன்னாங்க. நீ என்னன்னு போய் பார்ப்போம். நீ வெயிட் பண்ணுற, மேமே வந்துடுவாங்க. சரிங்க மேம். அப்படி சொல்லிட்டு வயனும் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பா. ஸோ தாங்குமே 5th ஃப்ளோர் வழியாக அப்படி வந்திருப்பான். யார் வெயிட் பண்ணுறா? ஓ ஜிம்மனுக்கா இல்லை வேறு ஏதாவது ஒரு பையனுக்கா? புள்ளடி எத்தனை பையனை மயக்க வச்சிட்ருக்கவங்க இன்னசென்ட் லுக்குலேயும். விட்டு ஒன்றும் இல்லைடா, போயிடு, அவளை கண்டுக்காத, வேணாத்தையும் வேணாம் அப்படின்னு அவங்களே சொல்லிகிட்ருக்கான். பட் அவனையும் மீறி அப்படியே வயனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு கிளாஸ் ரூம் போயிட்டு அப்படியே தள்ளி விடுறான். மாமா என்ன என்னவா? இல்லை எனக்கு புரியல, எவனும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? மாமா மேம். எவ்வளோ மேம் எப்படி இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்களா? மேம் இல்லை எனக்கு புரியல, யாருக்கு அதில் பூ சுற்றுற? ஏய் எப்படி, யார் சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்க, எப்படி இப்படிலாம் புளியிட்ருக்க? மேம்க்கு எப்படி புரியல எனக்கு. மேம்க்கு எப்படி 5th ஃப்ளோர்லாம் தெரியும், இங்கே ஒரு கிளாஸ் கூட இல்லை, எப்படி எனக்கு புரியல. இல்லை இங்கே ஏதோ கம்ப்யூட்டர் லேப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும், அது ரிலேட்டடாக மேம் சார்லாம் இங்கே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, நீ வெயிட் பண்ணுமான்னு தான் சொன்னாங்க. ஓ இதோ பாரு இப்படியே பயந்துட்டுலாம் பேசாத, நீலாம் பயப்படவே மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. ஆமாம் இல்லடி, ஷால் போட்டிருக்க, எதை மறைக்க போடணும்? இதை மறைக்கணும்ல. மாமா கை எடுங்க மாமா, வலிக்குது மாமா, அழுத்தாதீங்க மாமா. எனக்கு புரியல, இதுவே மறையாமல் எனக்கு புரியல, எதுக்காக ஷால் இது? எதுக்காக இப்படி இருக்கும்? ஓகேவா? இல்லை யாருக்காக நின்றுருக்க? உண்மையை சொல்லு, அதை சொல்ல மாட்டேன். மாமா ஹெச்ஓடி மேம் தான் மாமா இருக்க சொன்னாங்க, நான் கட்டில் அடிக்க மாட்டேன் மாமா, கிளாஸ் நம்பு மாமா. ஐயோ வா, மறுபடியும் என்ன சார் ஆக்டிவ் போட்டிருக்க நீ? பொட்டேரு எனக்கு புரியலடி, இப்போ ஒன்றுமே பண்ணலடி, ஒன்றுமே பண்ணலடி, ஒன்றுமே பண்ணல. சார் சொல்லு, யார் வெயிட் பண்ணிருக்க? சொல்லுடி, யார் வெயிட் பண்ணிருக்க? சரி சொல்லு, யாருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்க? மாமா உண்மை ஹெச்ஓடி மேம்க்கு தான் மாமா. சரி எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, நான் முடியெல்லாம் பிடிச்சி கிரிப் பண்ண மாட்டேன். அப்புறம் சொல்லு. இங்கே பாரு சொல்கிறீ, எனக்கு புரியல வயன். ஏன்டி? ஏன்னா எனக்கு சரிடி, எனக்கு பிடிக்கலையா? உனதான் கேட்குறேன், எனக்கு பிடிக்கலையா? மாமா என்ன? ஓ அப்போ பிடிக்கலன்னு சொல்லாமல் வேறு கொஷினுக்கு அவாய்ட் பண்ணிட்டு போறியா? இல்லை வேறு? மாமா என்ன பேசுகிறேன்னு பதிலாடி. என்ன பிடிக்குதா பிடிக்கலையான்னு கேட்டுட்ருக்கேன், நீ என்ன சொல்கிறீங்க மாமான்ற? அப்போ என்ன, நீ என்ன பிடிக்கலையா? உன்னதான் கேட்குறேன், பிடிக்கலையாடி? மாமா உங்களுக்கு தானே எனக்கு பிடிக்காது, நான் நல்லாவே இல்லைன்னுவீங்களே. ஓகே அப்போ எவனோ ஒருத்தன் உன்னை நல்லா இருக்கான்னு சொல்லியிருக்கான்ல, அவனுக்கு பிடிக்கும். என்ன மாமா அடிக்காதடி. ஆமாம் நல்லா இல்லை. எனக்கும் ஒன்று பிடிக்கலடி. இரு ஃபஸ்ட்டு இங்கே வந்து கிளம்பு. அம்மா நடிக்காதடி, திரும்பி நடிக்காத. இதெல்லாம் பார்த்திங்க வந்து பேசுகிறேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படி சொல்லி தேங்க அங்கே காண்டா போயிருப்பான். வாயில் எங்கேயும் அழுத்து தான் நின்றுட்டுருக்கா, என்ன ஆச்சு மாமாவுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தேங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜமீன் அங்கே நிற்கிறான். நினச்சேன் இன்னும் எங்கடா இவனை காணோன்னு நினச்சேன். நீ தான் இருக்கானா? டேய் மயிறு, என்னடா வேலை உனக்கு? என்ன உடுங்கிறதுக்கு நின்றுருக்க? உன்னை தாண்டா கேட்குறேன். டேய் மச்சான், சும்மா டம் அடிக்கலான்னு. இல்லை எனக்கு புரியலடா, எப்படிடா இங்கே நின்று தான் நீ டம் அடிப்பியா?
டெரஸில் தான் நீ நடிப்ப. ஓ, டெரஸில் தானா எல்லா டைமும்? இப்போ தான் கிளிக் ஆகுது. எங்கெங்கடா? எனக்கு புரியல. எங்கெங்கடா மச்சான்? எங்கெங்கடா? டேய் என்னடா ஆச்சு வந்ததும்? ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? எதுக்கு இப்படி பல்ல கடிச்சு பேசிகிட்டு இருக்க? பாரு நட்டிக்காத நீ. சொல்லு என்ன விஷயம்? எதுக்கு இங்கே வந்த? டேய் லூஸு, என்னடா காலையில் அதிகமாக பொட்டியா என்ன? பைத்தியகாரமாக வளர்ற. ஸோ இந்த சவுண்ட் கேட்டு வைன் வெளியே வந்துருப்பா. ஐயோ என்னாச்சு? சீனியர் கிட்டே எவரையா சண்டை போட்டுட்ருக்காரு. ஷோ சொன்னால கேட்க மாட்டார் அப்படி சொல்லிட்டு வைனும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கா.